வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. முருகருக்கு என்ன நெய்வேத்தியம் வச்சா நம்ம வாழ்க்கை சீக்கிரம் முன்னேறும், சிறப்பாக மாறும்ன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறது இந்த பதிவு. முருகர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப வீரமானவர், அழகானவர், இளமையானவர். இப்போ முருகர் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அழகு, உடம்பு, செவ்வாய்னாலே அங்காரகன், உடம்பு அழகு, வீரமானவர், பலசாலி, பலம் இருந்தால்தான் நம்ம வந்து சண்டையும் போட முடியும். தேவையில்லாத கெட்ட விஷயங்களை அழிக்கக்கூடியவர், நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு அருமையான தன்மை கொண்ட முருகரை நம்ம தினமும் ப்ரே பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம். இவருக்கு என்னென்ன பிடிச்ச விஷயங்கள் அவருக்கு செய்யும்போது நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன பிடிச்சிருக்குமோ அதெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேருக்கு இது ஒரு சின்ன விஷயம் தாங்க. நிறைய பேருக்கு சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும்லாம் இருப்போம் பாருங்கள். சென்னைக்கு பக்கத்தில் சிறுவாபுரின்னு ஒரு முருகர் கோயில் இருக்குது. இது இப்போ புது கோயில் கிடையாது, பழைய ரொம்ப வருஷங்களாக இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தால் நம்ம சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாமே சீக்கிரமாக நமக்கு கை கூடும். சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப நாளாக லேண்டு பார்த்துக்கிட்டே இருக்கேங்க, நான் ரொம்ப நாளாக வீடு பார்த்துக்கிட்டே இருக்கேன், வாங்கணும், எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. பணம் கையில் இருக்குது, ஆனால் வீடு செட் ஆக மாட்டேங்குது. வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, வாங்கணும்னு நான் முடிவு பண்ண வாங்கணும்னு நினச்சிட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது நம்ம ஒரு சொத்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், சரிங்களா? அது ஏதோ ஒரு காரணம் தடைபடுது. அந்த தடையை சரி பண்ணி நமக்கு அந்த சொத்து வாங்கிறதுக்கான, அதாவது நம்ம பொருளாதாரம், அந்த நிலம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கொண்டு சேர்க்கக்கூடியவர் தான் அந்த சிறுவாபுரி முருகர். முடிஞ்சால் ஒரு கோயில் போயிட்டு வாங்க. சரி, இப்போ என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணலாம்? 6 வகையான சாதம். ஏன்னா 6 முகம், அவர் 6 முகத்துக்கு 6 வகையான உணவுகள் வைக்கலாம். என்னென்ன சாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், எள்ளு சாதம், எலுமிச்சை சாதம், புளியோதரை, தயிர் சாதம். இந்த 6 சாதமும் நீங்கள் நிறையலாம் பண்ண வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஒரு வாழை இலை போட்டு, தலை வாழை இலை போட்டு முருகரை மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு 6 சாதம் வச்சு அவரை மனசார ப்ரே பண்ணுங்க. அது எப்போ முக்கியமாக ப்ரே பண்ணணும்? நீங்கள் என்றைக்கு விரதம் இருக்கீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கீங்க, முருகருக்காக செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கீங்க, தைப்பூசத்துக்காக விரதம் இருக்கீங்க, ஒரு 48 நாள் மாலை போட்டு நீங்கள் விரதம் இருக்கீங்க, 21 நாள் மாலை போட்டு விரதம் இருக்கீங்க. இந்த மாதிரி முருகருக்காக நீங்கள் விரதம் இருக்குங்கள்ல, விரதம் முடிகிற அன்னைக்கு, விரதம் 48 நாள் விரதம் இருக்கீங்க, 48 நாள் அன்னைக்கு நீங்கள் ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கீங்க, செவ்வாய்க்கிழமை மணிக்கு விரதம் இருக்கீங்க, செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிலேருந்து விரதம் இருக்கீங்க அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கு இந்த 6 வகையான உணவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் போதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அவருக்கு வச்சுட்டு அவருக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு மனசார அவர்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வேணுங்கிறத அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. யார்? முருகர் தான் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, சரிங்களா? சரி, சப்போஸ் இந்த 6 சாதமும் செய்யலை, எனக்கு எள்ளு சாதம்னா சனி பகவானுக்கு தானே யோசிக்கிறீங்க, உங்கள் மனசில் ஏதோ ஒரு எண்ணம் வருது, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், சக்கரை பொங்கல் செஞ்சுருங்க, அடுத்தது வெண்பொங்கல் செஞ்சுருங்க, தயிர் சாதம் செஞ்சுருங்க, அடுத்தது புளியோதரை இல்லை எலுமிச்சை சாதம் செஞ்சுருங்க. 4 செஞ்சிட்டிங்களா? கொஞ்சம் பஞ்சாமிரதம். ஏன்னா பஞ்சாமிரத அபிஷேகம் பிரியர் தான் முருகர். பஞ்சாமிரதம் செஞ்சு கொஞ்சம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா பஞ்சாமிரத்து கூட கொஞ்சம் தேனும் சேர்த்து வச்சுக்கோங்க. சரி, அப்படியும் இல்லை, தயிர் சாதம் கூட எனக்கு வந்து சந்திர பகவானுக்கு உகந்தது, அப்போ என்ன பண்ணலாம், அதையும் எடுத்துகிட்டு தேன், தினை மாவு, பஞ்சாமிரதம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளியோதரை, இந்த 6மே கூட வச்சுருங்க. அதாவது இதில் வந்து இந்த 6 காம்பினேஷன் கரெக்டாக இருக்குமா, அது காம்பினேஷன் கரெக்டாக இருக்குமாலாம் யோசிக்காதீங்க. உங்ககிட்ட இப்போ என்ன இருக்குதோ, தினை மாவு எப்படி செய்கிறதுன்னு தெரியாதுங்க, தினை மாவு கடையில் கிடைக்குமானே தெரியலைங்க, ஒரிஜினல் தேனான்னு தெரியல, சரி பரவாயில்ல பஞ்சாமிரதம் சேர்த்து வைங்க. 5 சாதம் செஞ்சு பஞ்சாமிரதம் சேர்த்து வச்சுருங்க, இல்லை 6 சாதம் சேர்த்து வச்சுருங்க. அதாவது உங்கள் மனசு எதுக்கு தெளிவாக இருக்கோ நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு இந்த 6 சாதம் செஞ்சு வைக்க முடியும்னா 6 சாதம் செஞ்சு வச்சுருங்க. இல்லை எனக்கு தேன் இருக்குது, இந்த ஒரு சாதம் மட்டும் கட் பண்ணிட்டா ஓகே பண்ணிக்கோங்க. முருகருக்கு பிடிச்ச விஷயங்கள் செஞ்சுருங்க. அதே நேரத்தில் உங்களால் என்ன, உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதையும் செஞ்சுருங்க. நிச்சயமாக 6 வகையான உணவுகள் இருக்கணும். 6 வகையான உணவுகளோடு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கேட்குறது உடம்பு ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை எனக்கு வந்து பொருளாதாரம் நிறையா சேரணும், சொத்து நிறைய சேரணும்னா இருக்கட்டும், இல்லை உங்கள் பரம்பரை சொத்து உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா இருக்கட்டும், நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் திருப்பி கொடுக்க முடியல, நான் கஷ்டமாக இருக்கேன், நான் கொடுக்குறது எனக்கு பொருளாதாரம் கொடுத்துருன்னு நீங்கள் நினச்சி இருந்தாலும் அந்த கடனுக்கு அடைக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும். நான் கொடுத்துருக்கிற கடன் திரும்பி எனக்கு வரலை நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு தேவையான, அதாவது கொடுத்துருக்கீங்க, நியாயமான கடன் கொடுத்துருக்கீங்க, திரும்பி உங்களுக்கு வரமாட்டேங்குது, அதுவும் வந்து சேரும்.
இல்லை படிப்பில் நீங்கள் உயரணும், வாழ்க்கையில் உயரணும், நிறைய அடுத்த நிலைக்கு போகணும், வாழ்க்கையில் பிஸ்னஸ் எனக்கு டெவலப் ஆகணும், வேலையில் நான் அடுத்த நிலைக்கு உயரணும், வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கணும், இந்த மாதிரி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த 6 வகையான உணவுகளை முருகருக்கு படைச்சி மனசார ப்ரே பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு நீங்கள் கேட்குறது கிடைக்கும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் விரதம் இருந்தாலும் டெய்லி செய்யலாமான்னு கேட்டால் டெய்லி வேண்டாம். விரதம் இருக்கிற அன்னைக்கு, இப்போ தொடர்ந்து 21 நாள் 6 நாள் 8 நாள் இந்த மாதிரி நிறைய பேர் விரதம் இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி விரதம் முடிகிற அன்னைக்கு ஒரு நாள் விரதம் சாயங்காலமாக, அந்த ஒரு நாள் செய்யிருக்கீங்கன்னா ஒரு நாள் சாயங்காலமாக அந்த விரதம் முடிகிற அன்னைக்கு அந்த நேரத்தில் அவருக்கு நெய்வேத்தியம் செஞ்சு அவர் மனசார ப்ரே பண்ணுங்கள். விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அவருக்கு பிடிச்ச பூ, முடிஞ்ச அளவு சிகப்பு கலர் பூ ஏதாவது கிடச்சா வாங்கி வைங்க. செவ்வரளி கிடச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் வச்சு அவர் மனசார ப்ரே பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாற ஆரம்பிக்கும். சிறப்பாக மாறுவீங்க. சிறப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன்.